ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, அவர் மரணத்தோட விளிம்பில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரன் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, ஓவராக அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கான். அந்த விஜயை போட்டு டார்ச்சர் மேலே டார்ச்சராக பண்ணிகிட்ருக்கான். அதுவும் இல்லாமல் அவர் சாப்பிட்ற சாப்பாட்டில் மண்ணள்ளி போடுறது, உப்பள்ளி போடுறது, அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டார்ச்சரை பண்ணியிருக்கான். ஏமா இது வெயில் காலம் தானே, தண்ணியை ஊற்றுறா குழு குழுன்னு தானே இருக்கும், அதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகிறாப்புல அப்படின்னு சொன்னால், நம்ம சாப்பிட்றப்ப யாராச்சும் நம்ம மேலே தண்ணியை ஊற்றுனா அப்போ சுருன்னு ஒரு கோவம் ஏறும் பாருங்க. அந்த கோபம் உலகத்தில் எல்லாருக்குமே காமனானதுங்க. அதனால் யாராக இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும். இந்த உலகத்துலேயே ஓடி ஆடி உழைச்சாலும் கடைசியில் ஒரே நிமிஷம் உட்காந்து சாப்பிட்றோம் பார்த்தியா, அந்த நேரம் மட்டும்தான் நமக்கானது. அந்த ஒரு நிமிஷத்துக்காக, அது ஒரு நிமிஷமோ ஒரு மணி நேரமோ, அந்த ஒரு இதுக்காக மட்டும்தான் நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம். அந்த சாப்பிட்ற நேரத்துலையே அந்த டார்ச்சர் பண்ணால் எப்படி நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி, பணம் 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 பணம்னு ஓடினாலும் சாப்பிடாம யாராச்சும் ஓடுறாங்களா? கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம உடம்புக்கு பணம் காசே முக்கியம் இல்லைனாலும் சாப்பாடு முக்கியங்க. அதனால் அந்த சாப்பாடை மட்டும் யாரும் உதாசீனப்படுத்தக்கூடாது. அதே நேரம் சாப்பிட்றப்ப யாரும் நம்மளை டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கிற சூழ்நிலை விஜயை போட்டு ரொம்பவே வரட்டி எடுத்துகிட்டு இருக்க இந்த போலீஸு எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரியோட பேச்சை கேட்டுட்டு தான் இந்த போலீஸ்காரர் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு. என்னடா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவம் வருது. இருந்தாலும் போலீஸ்காரங்கன்றதுனால எதுவும் பண்ண முடியல. ஆனாலும் கோவம் அப்படின்றது ஒன்று வரும் இல்லையா, அதனால தான் விஜய் இதுக்கிட்ட எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, நான் சாப்பிட கூட விட மாட்டேங்கிறீங்க நிம்மதியாக, இதெல்லாம் இபிகோ செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு செக்ஷனை சொல்லி அதில் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ எனக்கு சட்டத்தை பற்றி சொல்லி கொடுக்குறியா? டேய், ஒழுங்கு மாதிரியே வாயை மூடிட்டு இருடா. இன்னொரு 2 நாள் தான், அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறமா நீ எந்த இடத்துக்கு போகிற, எங்கே இருக்க போகிற, நீ உயிரோட இருப்பியான்றதே சந்தேகம். இதில் நீ என்ன வேறு ஏற்று பேசுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் அதிகமாக உன் மேலே போட்டு கடைசி வரையும் நீ உள்ளே இருக்கிற மாதிரியே பண்ணிடுவேன், பார்த்துக்கோ. அதனால் ஒழுங்கு மரியாதை என் பேச்சை கேளு. சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த கொலையை நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டுட்டு சும்மா நான் தான் பெரியாளோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வாழை ஆட்டின்னு வாழை ஒட்டா நறுக்கிடுவேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கார். வேறு என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து ஜட்ஜ்மெண்ட்டு வருது. கோர்ட்டுக்கு சேஃபாக கூப்பிட்டு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வக்கீல் இருந்துக்கிட்டு நம்பிக்கையே ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. அதுக்கு காரணம் நம்பிக்கையாக சொல்கிற அளவுக்கு இவங்க பக்கத்தில் கோர்ட்டு கேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எவிடன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு எதிராக இருக்குது. அதனால் இவங்களால் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அதனால் விஜய் ஒரு இதுவாகவே வர தர்ம சங்கடத்தோடைய கோர்ட்டுக்கு வந்த விஜயை பார்த்து மல்லி இருந்துக்கிட்டு, என்ன மல்லி ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சதா அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறதுங்க, நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே நமக்கு கை கொடுக்கல. அதுவும் இல்லாமல் இந்த கொலையை நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ஜாமீன் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஏமா இது கோர்ட்டுமா, வீடு இல்லை, இங்கே யாரும் நின்று அழக்கூடாது, போமா அப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஒரு பக்கம் கத்த, சரி மல்லி ஜட்ஜ்மெண்ட் என்ன தான் வருதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத அடுத்து பார்க்கலாம், சரி போகிறேன் நான் உள்ள, நீ பின்னாடியே வா அப்படின்னு சொல்ல, கண்ணை கசக்கிட்டு கண்ணில் தண்ணீர் கதும்ப அப்படியே கண்ணீர் மல்க நின்றுட்டுருக்காங்க நம்ம மல்லி. அதுக்கப்புறமா மல்லி உள்ளே போய் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த எதிர்த்தரப்பு வக்கீல் எல்லா கேஸ்லேயும் நம்ம விஜய்க்கு எதிராகவே போட்டிருக்கிறதுனால விஜய் நிரபராதி இல்லை குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க திடீர்னு மரண தண்டனைன்னு சொல்கிறாங்க. ஒரு உயிரை எடுக்கிற இதை யார் உங்களுக்கு கொடுத்தது, அதனால் உங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுறது. முக்கியமாக நம்ம மல்லிகை, ஏன்னா அவருக்கு எந்த தப்புமே பண்ணாதப்ப அவருக்கு கோர்ட்டு கேஸுன்னு வந்ததே தப்பு. அதுக்கு மேலே அவருக்கு மரண தண்டனை கொடுத்தது இன்னமும் தப்பாக போச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பிதிரி போய் முடிச்சிட்ருக்காங்க நம்ம மல்லி. ஏன்னா இப்போதைக்கு அவங்களால எதுவும் பண்ணவும் முடியாது, அந்த கேஸை மாற்றி அமைக்கிற சக்தியும் அவங்களுக்கு இல்லை அப்படின்றதுனால அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. வா அதோட வாடா மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.